இந்த நாளிலேயும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை பார்க்கலாம். பாருங்கள், கோபத்தை அதிகமாக மனசில் என்ன செய்யக்கூடாதான், சுமக்கக்கூடாதான். கோபம் வேதத்தில் சொல்கிற, நீ படுக்கைக்கு போகிறதற்கு முன்னதாக உன் கோபத்தை உன்னை விட்டு எடுத்து போடு, அப்போ தான் நீ நிம்மதியாக தூங்க முடியும் என்று வேதத்தில் பார்க்குறோம். கோபம் இருக்கலாம், ஓரளவு தான். அதுக்கு மீண்டும் நீ தூக்கி தூர போட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கு. படுக்கைக்கு போகும்போது அது தனியாக கிடவுது அந்த கோபம் என்று சொல்லி விதத்தில் பார்க்குறோம். ஆனால் கோபத்தை அதிகமாக நம்ம மனசில் என்ன செய்யக்கூடாது, சுமக்கக்கூடாது என்று பார்க்குறோம். ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அந்த மனிதருக்கு ஒரு ஆடு தொலைஞ்சு போயிற்று. அப்பொழுது இவர் வருத்தத்தோடு ஒரு ஆட்டை காங்கலையும் தேடி கொண்டிருக்கும்போது ஒரு தேவதங்க என்ன கவலையோடு இருக்க, பயத்தோடு இருக்க, என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், என்னுடைய ஆடு உன்னை காணலை அப்படின்னு சொன்ன உடனே அது சொல்லிச்சு, நான் ஒரு 2 கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்லுவியா கரெக்டாக அப்படின்னு சொன்னோடனே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். உனக்கு தொலைந்து போன ஆடு வேணுமா, அல்லாட்டி பிடித்தது யார் என்று உனக்கு தெரியணுமா சொல்லுன்னு சொன்ன உடனே என்ன சொன்னான் தெரியுமா? அவன் ஆடு வேணும்னு சொல்லலை, என் ஆட்டை எவ்வளோ துணிகராக இருந்தால் பிடிச்சிருப்பான், அவன் தான் வேணும்னு சொன்னான். உடனே சொல்லி முடிக்கவும் புலி வந்தது. புலி அவன் முன்ன நின்ன உடனே அவனுக்கு கூட கொஞ்சம் பயம். இப்போ இவன் உயிருக்கே என்ன இல்லை, நிரந்தரம் இல்லை, உறுதி இல்லை. இவன் தப்பி போகிறதே பெரும்பாடு. அப்போ ஆட்டை கேட்டிருந்தான்னா அவன் தப்பியிருக்கான். ஆனால் பாருங்கள், புலி அவன் இன்னும் நின்ன உடனே அவனுக்கு இன்னும் உடலை கூட கொஞ்சம் பயம். அதனால் மனசில் தேவையில்லாத பயத்தை வைக்கக்கூடாது. நம்ம வேதத்தில் இன்றைக்கு பார்ப்போம், ஒரு 2 பேர் வேதத்தில் பயமே இல்லாமல் இருந்தாங்க. யாருன்னு பார்த்தா, ஒன்று தானியேல், ஒன்று யோசேப்பு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியலை அவனை தெரிந்தெடுத்தாங்க. அவன் ராஜ போஜனத்தை நான் பண்ணி நான் அப்படி பலனா ஞானமாக வளரண்டான், ஞானம் உள்ளவனை கொண்டாங்க, திறமை உள்ளவனை கொண்டாங்கன்னு சட்டம் போடும் பொழுது இவனுக்கு அதில் பங்கு கிடைத்தது. ஆனால் அவன் என்ன பண்ணான்னு பாருங்கள், ராஜாவின் போஜனம் அவன் குடிப்பான், மனம் போல் சாப்பிடுவான், திருப்தியாக சாப்பிட்டான், இதெல்லாமே செஞ்சான். ஆனால் இவன் தன்னை அர்ப்பணித்து, அவங்க எனக்கு சின்ன சாப்பாடு, சாதாரண சாப்பாடு போதும்னு சொல்லி அவனை அர்ப்பணித்து தானியல் இருந்தான். ஆனால் பாருங்க, தானியல் தைரியமாக இருந்தான். தீக்கில் போடு, சிங்கத்துக்குள்ள போடு, நான் எதுக்கு போட்டாலும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருந்தான் தானியலை. நீங்கள் வேதத்தில் தானியலை படித்து பாருங்கள், நான் படித்து பார்த்தேன், பயப்படலை, தைரியமாக எதுலனாலும் போடுங்கன்னு சொன்னான். ஏன்னா என் கூட இருக்கிறவர் யார், பெரியவர், அவர் பார்த்துக்கிடுவார்னு சொல்லி அவன் தைரியமாக இருந்தான். அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு யாரும் தேவனை வணங்கக்கூடாது, இவனை தான் வணங்கணும்னு சொல்லி. ஆனால் இவன் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் நம்மனா என்ன பண்ணுவோம் தெரியுமா, கதவை அடைச்சிக்கிட்டு அமைதியாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா இப்போ சட்டம் அப்படி தான். இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எல்லா சர்ச்சையிலையும் வசனம் சொன்னது அநேகர் ஆண்டவர் அறியாதவங்க கூட கேட்டு ஆறுதல் அடைஞ்சாங்க. இப்போ ஒரு சட்டம் போட்டாங்க, எங்கேயும் சத்தம் கேட்கக்கூடாதுன்னு. எல்லா கிறிஸ்தவங்களும் பயந்து போய் நினைஞ்சாங்க, சவுண்டே வைக்காமல் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த தானியல் என்ன செஞ்சார் தெரியுமா, அவன் சட்டம் போட்டதுக்கப்புறம் ஜன்னலை திறந்து வச்சுட்டு 3 நேரம் ஜெபம் பண்ணாரான். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. ஹல்லேலூயா. தைரியம், இந்த பயம் இல்லை பாருங்க. நம்ம ஒரு சின்ன காரியத்துக்கு பயப்படுறோம், அவன் பயப்படவே இல்லை. சட்டம் போட்டப்புறம் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு சத்தமாக சொன்னான். ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற பெரியவர் இருக்கிறார். அந்த ஒளியை அந்த இருள் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த இருளும் எனக்கு முன்னதாக வர முடியாதுன்னு அவனுக்கு ஒரு தைரியம். ஏன்னா ஒளியாகி இயேசு என்னோடு இருக்கிறார் அப்படின்னு அவன் பயப்படவே இல்லை. தானியேல் நன்றாக செபிச்சான். அநேக சட்டங்களை போட்டாங்க, திட்டங்களை போட்டாங்க, எதுவும் பலிக்கலை, எதுவும் நடக்கலை. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, யோசேப்புடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் சொப்பனத்தை கண்டு சொல்கிறான், சகோதரர்கள் பொறாமப்படுறாங்க, தாய் தகப்பனை கண்டிக்கிறாங்க, நாங்கள் உன்னை வணங்குவோமா என்று சொல்லி. அப்படிலாம் கண்டித்தாலும் அவன் மேலே எல்லாரும் பொறாமையில் இருக்காங்க. இவனுக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ்ஸு, நம்மளை மட்டும் ஆடு மேய்க்க பற்றி விடுதாரு, பல கோபத்தில் இவங்க இருக்கிறாங்க. ஆனால் அப்பா சொல்கிறாரு, இந்த சகோதரனை போய் பார்த்துவோம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவங்களன்னு சொன்ன உடனே அவன் நம்மனா என்ன சொல்லுவோம், நான் போக மாட்டேன், அவனையும் அடிச்சு போவான், நான் போக மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் யோசேப்பு பயப்படலை, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனான். பாருங்கள், அங்கே போன இடத்துல தான் அவனுக்கு பெரிய ஒரு உயர்வு இருக்குது. ஆனால் நம்ம பார்வைக்கு அந்த இடத்துல பாவமாக தெரியுது. ஆனால் ஒரு சிறு பையன் தான், அவனை ட்ரெஸ்ஸை கலத்தி அவனை குளிக்கலை தூக்கி போட்டு அவனை அந்த பாடுபடுத்தினாங்க. அவன் பயப்படவே இல்லை. ஆனால் அவன் போக வேண்டிய இடம், அவனை உயர்த்த வேண்டிய இடத்துக்கு தேவன் அங்கே கொண்டு போனார். அங்கேயே நிம்மதி இருந்துதான் பாருங்கள். அங்கே பார்வோனுடைய குமாரத்தை அவன் மேலே கண்ணு போட்டால் அவனை விரட்டுதா துரத்துதா தேவையில்லாமல் செயல்களை போகிறான். அப்பவும் பயப்படலை. ஏன்னா அவன் சொல்கிறான், எனக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறது, ஆவியானவர் எனக்கு தரிசனத்தை தருவார், நான் வெளியே வருவேன். பல காரியங்களை அவன் யோசிக்காம பயப்படவே இல்லை. பாருங்கள், இந்த நாளையில் தேவையில்லாத பயம், தேவையில்லாத காரியத்துக்கு யோசனை,
பாருங்க, இந்த மனுஷன் சொன்னது போல இருதயத்தில் பயத்தை ரொம்ப சுமக்காதீங்க. பயம் வேண்டாம், வேண்டாம். ஆண்டவர் மட்டும் தேடுங்க, அவர் நம்மளை பாதுகாத்து கொள்ளுவார். ஒரு பாடல். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும், உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும், உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் இருக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் இருக்காதே, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. அவர் நினச்சி அவர் நம்மோடு இருந்தால் நமக்கு எந்த பயமோ எந்த திகிலும் இருக்காது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவர் கூட இருந்தால் அவர் வழிநடத்துகிற வித்தியாசம். அவன் பயப்படாமல் தைரியமாக இருந்ததுக்கு ஒரு காரணம் தேவன் அவனோடு கூட இருந்ததுனால தான். எந்த காரியம் வந்தாலும் எதை குறித்து அவன் பயப்படலை, தைரியமாக இருந்தான், ஆண்டவருக்காக முன் சென்றான். தானியேலும் அதே போல தான். அவன் தைரியமாக இருக்க போய் தான் சட்டம் போட்ட பிறகு ஜன்னலை திறந்து சத்தமாக ஜெபம் பண்ணதான், பயப்படலை. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், தானியேலோடு கூட இருந்தார். அவனோடு உலாவினதை ஜனங்கள் பார்த்தாங்க. தேவன் அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர். பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களோடு பேசின வார்த்தைக்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.